தேவன் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் ஏசாயா 41:10. அடிக்கடி நம்ம தியானிக்கிறது, அறிக்கையிடுறது, சொல்றது, விசுவாசிக்கிற வார்த்தை. கர்த்தர் இந்த நாள்ல நமக்கென்று கொடுக்கிறார். அந்த வார்த்தையை நாம் வாசிக்க கேட்போம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்ற வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். நம்ம இந்த நாளில் இந்த வார்த்தை ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம ஜெபிப்போம். அப்பா, இந்த வாக்குத்தத்தத்தை இந்த ஜூலை மாதத்தில் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. இந்த வார்த்தை ஜீவனுள்ளதாய் இறங்கி வரட்டும். இந்த வார்த்தையினுடைய கிரிகையை காண கர்த்தர் கிரிகை செய்யும். தடைகளை உடைத்து இந்த வார்த்தையிலே மறைந்திருக்கிற மன்னாவை எங்களுக்கு தந்து இந்த வார்த்தை எங்களை பலப்படுத்த இறங்கி கிரிகை செய்யட்டும். அப்பா, தெய்வீக வல்லமையும் பிரசனமும் இந்த வார்த்தை மூலமாக எங்களை சந்திக்கட்டும். எங்களை நடத்தும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினாலே உன்னை தாங்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு இந்த மாதத்துல இந்த வாக்கு தத்தங்களை நமக்கு சொந்தமாக சுதந்திரமாக கொடுத்திருக்கிறார். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக இதை கொடுத்தாலும், எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த வார்த்தை உயிருள்ளதாய் இந்த பூமிக்கு கடந்து வந்திருக்கோ, ஆனா இன்னைக்கும் அது கிரியை செய்யுது. அல்லேலூயா. ஆமா, ஆண்டு கணக்கில் ஆண்டவர் இன்னைக்கு விசுவாசித்தா அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய அது இறங்க வல்லதாக இருக்கிறது. இந்த நாட்கள்ல எத்தனை பேருக்கு இந்த மாசம் ஐயோ என்னால் இதெல்லாம் முடியலைங்க, என்னால் இந்த குடும்பத்தை நடத்த முடியலைங்க, என்னால் இந்த காரியத்தை சரியாக செயல்படுத்த முடியலைங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த கடனை அடைக்க முடியலைங்க, இந்த கடன் எங்களை மேற்கொள்ள பார்க்குது, எத்தனை காரியம் வியாதி என்னை அமுக்க நினைக்குது, என் பிள்ளைங்க பிரச்சனை ஒருவேளை அது என்ன இது பண்ண நினைக்குமோ, அது இறங்கி வருமோ, ஒருவேளை என் வேலை நிமித்தம் ஒரு காரியம் என்னை கலங்கடிக்குமோ என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு பயம் வேண்டாம். ஆண்டவர் பயம் வேண்டாம் என்று சொல்லுகிறாரு. சில பேர் கோர்ட்டு கேஸ்ன்னு கூட பயப்படுவாங்க. சில பேர் இட பிரச்சனை நிமித்தம் நாளைக்கு அவங்க இதை என்ன செய்வாங்களோ, இந்த இடத்தின் நிமித்தம் வந்து எங்களை எதையாவது செய்து எங்களை மேற்கொள்வாங்களோ என்று சொல்லி கலங்கி இருக்கலாம். ஒருவேளை சில பேர் வந்து இந்த கவர்மெண்ட்ல எதையாவது ஒரு காரியங்களை எதிர்பார்த்து இருக்கலாம். ஏதாவது ஒரு காரியத்துக்கு நிமித்தம் ஒரு பயம் அவங்க இருதயத்தில் இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். சபையே, இன்றைக்கு யாக்கோபை நாம ஒரு மாதிரியாய் எடுத்துக்கொண்டு, இன்றைக்கு யாக்கோபு எப்படி ஒரு ஆற்றங்கரையிலே நின்று எப்படி ஒரு 400 பேர் அவனை கொல்ல வரும் பொழுது, ஏசாவினுடைய அவன் சகோதரனுடைய குடும்பம் கடந்து வந்து ஒரு 400 பேர் இவனை கொல்ல வரும் பொழுது எப்படி இவன் அந்த போராட்டத்தை ஜெயித்து வெற்றி அடைந்தானோ, அப்படியாக இன்றைக்கு ஒரு பக்கம் 400 பேரு, இன்னொரு பக்கம் லாபான் அவனுடைய மாமனார், அவங்க பின்னாடி துரத்துக்கிட்டு வர அவங்க வந்து சந்திக்க போறாங்க. இந்த ரெண்டுக்கு இடையில எப்படி தப்பிக்கொள்ள வாழ வழி செய்தாரோ, அப்படி நமக்கு ஒரு பாதையை இன்னைக்கு சொல்றாரு. நீ பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன். என்கிட்ட இந்த வார்த்தையை கொடுத்த தெய்வம் உயிரோடு இருக்கு. இன்றைக்கு கிரியை செய்ய அவர் தப்பிக்கொள்ள வழி செய்வார். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தமா இது நிக்குது. பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினாலே நான் உன்னை தாங்குவேன். இந்த மாதத்துல ஒரு வசனம் கொடுத்து 5 வாக்கு தத்தமா இதை வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த 5 வாக்கு தத்தத்தையும் இந்த மாசம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க போகுது. இந்த ஜூலை மாதம்
உங்களுக்கு நல்லா தான் இருக்க போகுது. இந்த வார்த்தையை கொடுக்கும் பொழுது ஒவ்வொன்றாய் நான் அடிக்கடி தியானம் செய்வேன். ஃபர்ஸ்ட் என்கிட்ட கொடுத்த வாக்குத்தத்தம், நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது கர்த்தர் ஒரு 25 வருடத்துக்கு முன்னாக இந்த வார்த்தையை ஒரு திட்டமும் தெளிவுமா என்னோட பேசி கொடுக்கும் பொழுது இந்த வார்த்தையை நான் தனித்தனியா பிரிச்சு தியானிப்பேன் எப்ப பார்த்தாலும். இப்ப இந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. இந்த வார்த்தை சொல்லும் போது முதல் எடுத்த உடனே பயப்படாதே. இந்த வாக்குத்தத்தத்துல ஒரு 5 விதமான காரியத்தை ஒரே வசனத்துல 5 கல்லு. அல்லேலூயா. 5 கல் இருக்கு. அன்னைக்கு ஒரு கல்லு தான் பிரயோஜனமாச்சு, இன்னைக்கு 5 எடுத்து அடிக்க போறாரு. அல்லேலூயா. முதல்ல பயப்படாதே. ஒரு பயத்துக்கு ஒரு மருந்தை கொடுக்கறது போல, ஒரு பயத்துக்கு ஒரு காரியத்தை செயல்படுத்துகிறது போல, இந்த உலகமே பயம் வந்தா ஒரு சில விஷயத்தை செயல்படுத்துகிறது போல கர்த்தர் நம்முடைய சபைக்கு தேவன் ஒரு முதல்ல கொடுக்கிற காரியம் சொல்லக்கூடிய பயப்படாதே. ஏன் பயப்படுற? என்ன காரியம் உனக்கு? விசுவாசத்தோட முதல்ல அந்த சத்துருவை எதிர்க்கக்கூடிய பலத்தை உனக்கு கொடுத்திருக்கிறேன், நீ பயப்படாதே. யாக்கோபே அவன் பயந்த காரியம் ஆதியாகமம் 32:7 யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு அந்த காரியத்தை அங்க எழுதியிருக்க யாத்திராக இதுல ஆதியாகமத்துல 32:7 நீங்களும் அப்படி பயப்படுறீங்களா? ஒருவேளை இந்த வியாகுலம் வரக்கூடிய அளவிற்கு பயம் இருக்கா? இந்த மாசம் சம்பளம் வந்தா என்ன நடத்த போறோம், எதுக்கெல்லாம் கொடுக்கணும், என்ன செய்வோம் என்ற ஒரு கலக்கம் இருக்கா? கர்த்தர் அதற்கு சரியாக நிகராக நடத்துவார். ஒருவேளை சிலர் யூடியூப் வழியா பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க தங்களுடைய கணவரை குறித்து இந்த மாதம் அவர் என்னெல்லாம் செய்ய போறாரோ, சம்பளத்தை அப்படியே முழுசா கொண்டு வந்துடுவாரோ, இல்லை அதை குடித்து அழித்துடுவாரோ, இல்லை தேவையில்லாத செலவு பண்ணிடுவாரோ, தேவைகள் நிறையா இருக்குன்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆண்டவர் இன்றைக்கு பயப்படாத, இந்த காரியத்தை நிமித்தம் நீ பயப்படாத. கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ பயப்பட மாட்டேன்ற வார்த்தைய நீ சொன்னேனா கர்த்தர் இந்த காரியத்தை இந்த நாள்ல பொறுப்பெடுத்துக் கொள்றார். நான் இந்த காரியத்துக்காக பயப்பட மாட்டேன். இந்த வார்த்தையை என்கிட்ட கொடுத்த உடனே எனக்குள்ள வந்த காரியம், இயேசு இந்த தரிசனத்தை நிறைவேற்றுவாரு, நான் இனி பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. நான் பயப்பட மாட்டேன். முதல் வார்த்தை என்ன சொல்றாரு? பயப்படாதே. முதல் வார்த்தை வாக்குத்தத்தத்திலேயே 5 பிரித்து ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அதுல முதல் காரியம், ஆனாலும் தேவன் சொல்றாரு பயப்படாதே. வேதம் சொல்லுது 365 தடவை இந்த வேதத்துல எழுதியிருக்கு நீ பயப்படாதன்னு. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உன்னை எடுத்துக்கொண்டு நிற்கும்படிக்கு செய்கிறாரு. இந்த மாலை இந்த மாதத்துல இந்த காலை பொழுதுல வந்திருக்க உங்களை பார்த்து சொல்றாரு, நீ எதிர்நீச்சல் போட்டு வரணும், எதிர்த்து ஜெயிக்கணும். முன்னாடி இயேசு உனக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரு, பயப்படாம எதிர்த்து வா, இதுல நீந்தி வா, நீ ஜெயிப்ப. நீ பயம் வரும்போதெல்லாம் சத்தமிட்டு சொல்லு, நான் பயப்பட மாட்டேன். இந்த வாக்கு தத்தத்தின் சுதந்திரவாளி, இந்த வாக்கை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன் என்று நீங்க சொல்லும் பொழுது கர்த்தர் இந்த பயத்தை நீக்கி ஒரு ஆச்சரியமான காரியத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. இரண்டாவதாக அதே வசனத்தில் எழுதியிருக்கிறது, நான் உன்னுடனே இருக்கிறேன். நீங்க தனியா இல்லை, தனியா இருக்கிறவங்களுக்கு இந்த வார்த்தை உயிர் உள்ளது, மருந்தாகவும் அது கிரிகி செய்கிறதாகவும் இருக்கு. நீங்க தனியா இல்லை, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபு தனித்திருந்தான். இன்னைக்கு யாக்கோபு வச்சுதான் உங்களோட ஆண்டவர் என்னை பேசவே சொல்லி இருக்கிறாங்க. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். ஆதியாகமம் 32:24 யாக்கோபு தனியா இருக்கையில் ஒரு பாருங்க, அவன் தனித்து நின்றான்.
ஒரு தனியா நிற்கிற நிலைமை. எல்லாரும் இல்லை, நான் தனியா நிற்கிற ஒரு சுச்சுவேஷன். நான் தனியா போராடுறேன், நான் தனிமையில நிறுத்தப்பட்டிருக்கிறேன், யாக்கோபை போல நான் தனியா நிற்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தான் அந்த வாக்கு தத்தம், நான் உன்னோட இருக்கேன்னு ஏசப்பா சொல்றாங்க. ஆமேன். அவரு உங்களோட எப்படி இருக்கிறாருன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 20வது வசனத்துல இயேசு சொல்றார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த உலகத்துல நீங்க இருக்கிற வரைக்கும், அதாவது இந்த உலகம் முடிகிற வரைக்கும், இந்த உலகத்துல நீங்க இருக்கிற வரைக்குமா இல்ல இந்த உலகம் முடிகிற வரைக்குமா? அந்த வசனத்தை பாருங்க. உலகம் முடிகிற வரைக்குமா இல்ல நீங்க உலகத்துல இருக்கிற வரைக்குமா? உலகம் முடிகிற வரைக்கும். அவர் எப்படி சொல்லிருக்காரு? சகல நாட்களிலும் நான் உன்னோட இருப்பேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உலகம் முடிகிற வரைக்கும் கூட நிற்பாரு. அல்லேலூயா. ஒருவேளை நமக்கும் உலகத்துக்கும் ஒரு முடிவு வர வரைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். உள்ளம் உடைக்கப்பட்ட நிலையில இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒருவேளை சிலர் இதை பார்த்துக்கிட்டு இருந்த செய்தியை கேட்கிறவங்க, அவங்க உறவினர்களோ அவர்கள் தெரிந்தவர்களோ மருத்துவமனையில ஜீவனுக்காக போராடி கொண்டிருக்கலாம். ஆனா இயேசு இருக்கிறாரு. ஒருவேளை சொல்றது போல ஒரு நெருக்கடி, ஒரு 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 போராட்டம், அழுது கொண்டிருக்கிற, தனிமையா இருக்கிறேன், ஐசியூல இருப்பாங்க, வாசல்ல உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. ஒருவேளை இந்த செய்தியை கொண்டு போகிறவங்க அவங்ககிட்ட சொல்லும் பொழுது கர்த்தர் இந்த மாசம் சொல்லியிருக்கிறாரு, நான் உன்னோட இருக்கேன், நீ ஐசியூல தனியா இல்லை, ஏசு உன்னோட இருக்கிறாரு. மருத்துவமனை வாசல்ல தனியா இல்லை, ஏசு உன்னோட இருக்கிறாரு. கடன்காரன் வெளியே நிற்கும் பொழுது உன்னோட உள்ள ஏசு இருக்கிறாரு. இவைகள் எல்லாவற்றிற்கும் நீ தனியா இல்லை, அவர் கூட இருக்கிறாரு. இந்த மாதம் அவர் செயல்பட போறாரு. ஏசு கூட இருந்து இந்த மாசத்துல உன்னை எல்லா காரியத்திலும் இக்கட்டுல இருந்து அவர் வெளியே கொண்டு வருகிறவர். உன்னை தனியா ஓட விடல இந்த உலகத்துக்குள்ள. ஏசு உன்னோடு ஓடி வருகிறார். நீ தனியா இந்த உலகத்துக்குள்ள ஓடல. நீங்க ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே பயப்படல, என்னோட இயேசு என்னோட இருக்கிறார் என்ற வார்த்தை நீங்க சொல்லும் பொழுது, ஒருவேளை இந்த மாதத்துல 31 நாட்கள் இருக்கு, 31 நாட்கள் காலைல எழுந்த உடனே இல்ல பயப்படல, இயேசு என்னோட, இந்த 2வது வாக்குத்தத்தத்தை என்னோட இருக்கிறாரு, என் குடும்பத்தோட இருக்கிறாரு, என் பிள்ளைகளோட இருக்கிறாரு, அவர் பாதுகாவலராய் இருந்து நடத்துவார் என்று சொல்லும் பொழுது கட்டாயம் உங்களை நடத்துவாரு. 3வதாக, திகையாதே, நான் உன் தேவன். அல்லேலூயா. குழப்பமாய் இருக்கிற வேளையிலே இயேசு சொல்லுகிறார், நான் உன் தேவன். அது என்ன திகைக்கிற காரியம்? அது திகைக்க பண்ணுகிறது என்ன? என்ன என்ன நடக்க போகுது என்று நம்ம கலங்கி இருக்கிற நமக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, திகைத்து நிற்கிற ஒன்னை பார்த்து தான் கர்த்தர் இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறாரு. உன்னை குறித்து தான் கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறாரு. ஏன் இந்த திகைப்பு, ஏன் இந்த காரியம்? கர்த்தர் இன்றைக்கு உன்னோட இருக்கிறார். அல்லேலூயா. என்ன பண்றது, எங்க போறது, அதுதான் திகைக்கிறது. நான் எங்க போவேன், நான் இதுக்கு என்ன பண்ணுவேன்னு நிக்கிறோம்ல, அதுதான் திகைக்கிறது. அதுதான் சொல்றாரு, திகையாதே, நான் உன் தேவன். உன் தேவன் நிரூபிக்கணுமா இல்லையா? திகையாதே. இருக்கீங்களா? திகையாதே. என்ன பண்றதுன்னு திகைத்து நிக்கிறவங்களை பார்த்து திகையாதே. என்ன பண்ண போறேன், யாரு கேட்கும் பொழுது நீ குழம்பி இருந்தேனா, யாரும் உன்னை கேட்கும் போது என்ன குழப்பம், இது அவர் விசாரிப்பாருங்க. யாக்கோபு திகைத்து நிற்கும் பொழுது ஏசா எத்தனை காரியங்கத்தை அங்க ஏசா வந்து கொல்ல வரும் பொழுது ஆடு மாடுகள் அனுப்புனா, எல்லாத்தையும் அனுப்பிட்டு ஒரு குழப்பம். இதெல்லாம் தாண்டி ஆடு மாடுகளை எடுத்துக்கிட்டு என் மனைவி, அடுத்த மனைவி, அடுத்த பிள்ளைங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு கடைசியா வந்து என்னை கொன்றுவானோ, ஏதாவது நடந்துருமோன்னு யாக்கோபுக்கு ஒரு பயம் இருந்துச்சு. நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் கொடுத்துட்டோம், கொடுத்தும் சில காரியங்கள், நீங்க மருத்துவமனையில பார்த்தீங்கன்னா ஐசியூல வச்சிருப்பாங்க, லட்ச லட்சமா பணம் கட்டியிருப்பாங்க.
நிம்மதியாக உட்காந்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? வெளியில பணம் கட்டிட்டு வந்தாலும் எதையுமே உறுதியாக சொல்ல முடியாது. சில வேலைகளில் ஆட்களை கொடுப்பாங்க, இல்லைன்னா சில நேரம் ஆள் போய் சேர்ந்தாச்சுன்னு சொல்லி பாடியை கொடுத்துருவாங்க. நம்ம எதையுமே சொல்ல முடியாது, அவர் கையில் இருக்கு. இன்னைக்கு பயப்படாதன்றாரு. இன்னைக்கு வாக்கு தத்துவம் திகையாதே. 3வது காரியத்தை சொல்றாரு, திகையாதே திகையாதே திகையாதே. ஆமென். திகையாதே. அல்லேலூயா. யாக்கோபு எல்லாவற்றை கொடுத்து அவன் கலங்கி நின்னான். அது 32:7-8 பார்த்தீங்கன்னா அவன் பிளான் பண்ணான். என்ன தெரியுமா? பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, அடுத்து 4வது பிளான் இயேசு வந்துட்டார் உள்ள. தேவன் சொல்லுகிறாரு, திகையாதே, நான் உன் தேவன். நீ நிறைய பிளான் பண்ணலாம், இந்த மாசம் திட்டமிட்டு நீ நடத்தலாம். உன் பிளான் வேண்டான்னு சொல்றாரு. என் பிளான் நம்புன்றாரு. இருக்கீங்களா? உன் பிளான் வேண்டாம், என் பிளான் நம்பு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், உங்க பிளான் வேண்டாம், ஆண்டவர் பிளானை நம்புவான். ஆண்டவருடைய பிளானை நம்புவான். சகோதரியே, என் அருமையான தோழியே, இயேசு இரட்சகர் உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, அவர் ஒரு பிளான் வச்சிருக்காராம். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, அவர் ஒரு பிளான் வச்சிருக்காராம். ஆமென். கர்த்தர் நமக்கு ஒரு வழியை நடத்துவேன்னு கொடுக்கிறாரு. சங்கீதம் 32வது சங்கீதம் 8வது வசனம் சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிய உனக்கு காட்டுவேன். அல்லேலூயா. இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு ஒரு போதனையை கொடுக்க போறார். அவர் எங்க இந்த மாசம் ஒரு பிளான் ஒன்று வச்சிருக்கேன்னு சொன்னார் பாருங்க. அவர் உங்களை போதித்து நடத்த போகிறாரு. அந்த நடத்துற வழிய உங்ககிட்ட காட்டுவாராம். இந்த மாசம் நீங்க எதுல முடிவெடுத்து வைத்திருக்கீங்களோ முழங்கால போட்டுருங்க. அப்பா கிட்ட போய் நீங்க காலையில அந்த முழங்கால் போட்டு நிற்கும் பொழுது, அப்பா உங்களை நேர்வழியாய் உன்னை நடத்துவார், நீதியின் பாதையில் நடத்துவார். அல்லேலூயா. காரியம் வாய்க்க செய்வார். திகையாதே, நீ போகிற வழியை உனக்கு காட்டுவாரு. ஆண்டவர்கிட்ட போய் உட்கார்ந்து காலையில போய், நான் எந்த வழியா போகணும், எனக்கு வழியை காட்டுங்க அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது, இந்த மாசம் ஆண்டவர் செயல்பட ஆரம்பிக்கிறேன்னு நம்மகிட்ட முன்னாடியே சொல்லிட்டாரு. அவர் செயல்படுவது எப்படி இருக்க போகுதுன்னா, நீங்க கேட்கிற பாதையை உங்களுக்கு காட்டுவார். எப்படி அதுல போகணும், எப்படி அதை செயல்படுத்தணும். இப்ப திடீர்னு ஒரு காலேஜில் போய் நிற்கிறோம், அங்க என்ன செய்யறது, யாரை பார்க்கற, எதை கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேளுங்க. திகைத்து நிற்காதீங்க. அவர் அங்க ஒரு நேர்வழியான பாதையை உங்களுக்கு காட்டுவாரு. அந்த நீங்க எடுக்க முடியாத முடிவை உங்களை, நீங்க என் பிளான் வான்ட்டார்ல, அவர்கிட்ட போய் நின்று வழியை காட்டுங்கன்னு கேளுங்க. அவர் உங்களுக்கு வழியை காட்டுவார். அப்பா நீரே வழி என்று எழுதியிருக்கு, எங்களுக்கு வழியை காட்டுங்கன்னு சொன்னா, ஆண்டவர் நீங்க திகைப்பு நாளிலே, கர்த்தர் பயந்து நிற்கிற நாளிலே, நான் எந்த வழி திக்கற்று திரிகிறேனே நினைக்கும் பொழுது கர்த்தர் நல் பாதையை உங்க வாழ்க்கையில காட்டுவார். அல்லேலூயா. 4வது அதே வசனத்துல 4வது காரியம், நான் உன்னை பலப்படுத்துவேன். இருக்கீங்களா? இயேசு உங்க பலவீனத்துல ஒரு ஜீவனுள்ள வார்த்தையை கொடுக்கிறார். நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னை பலப்படுத்துவேன் மகளே. யாக்கோபு தேவனோடு போராடினான். ஆதியாகமம் 32:24 தேவனோடு போராடி அவன் தொடை சந்து சுளுக்கிற்று என்று 25வது வசனத்துல எழுதியிருக்கு. சுளுக்கிற்று. அவன் பலவீனன் ஆயிட்டான். அவன் ஒன்று நடக்க முடியாம அவன் தத்தளித்து நடக்க வந்தான். ஆனா அந்த பலவீனம்தான் தேவன் சொன்னது, உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி, இனி உன் பேர் யாக்கோப் அல்ல இஸ்ரவேல் என்று சொல்லி 28வது வசனத்துல ஆண்டவர் அவனுக்கு ஒரு பெயரை மாற்றி ஆசீர்வதித்தார். சபையே, நீ பலவீனன் அல்ல, நீ அழிந்து போகிறவர்கள் அல்ல. உன் பலவீனத்தை தேவன் பலவானாய் பலப்படுத்துவாய். இந்த ஜூலை மாதத்துல கர்த்தர் உன்னை பலவானாய் மாற்றுகிறார். ஒருவேளை இந்த மாசம்
நீங்க ஜூன் மாதம் பலவீனனா இந்த மாதத்துக்குள்ள நீங்க கடந்து வந்திருக்கலாம். இந்த 1ஆம் தேதி கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ பலவானாய் மாறி உள்ளே உட்பிரவேசிக்க போகிற இந்த மாசம் உங்க அப்பா செயல்பட போறாரு. அப்பா சொல்றாரு, என்னால முடியாதுன்னு ஒண்ணும் இல்லைன்னு உங்ககிட்ட வாக்கு கொள்றாரு, வாக்கு சொல்றாரு. அவர் சொல்றாரு, சோர்ந்து போகாத மகளே, நீ என் முன்னாடி முழங்கால் படியிட்டு கேட்கும் பொழுது உன்னால முடியாதத நான் என் பலனை கொடுத்து உன்னை கொண்டே அந்த காரியத்தை செய்ய போகிறேன். இருக்கீங்களா? ஆண்டவர் செயல்பட போகிறார். எப்படின்னா, உங்களை வச்சுதான் பலவீனனை வைத்து பலவான் அடிக்க போறார். நம்புறீங்களா? அவன் தன்னை பலவானன் என்று பூமியில சொல்லி கொண்டு சத்துரு தெரிகிறான். ஏசு சொல்றாரு, உன்னை வைத்து அந்த பலவானை அடித்து நிர்மூலமாக்க போகிறார். அல்லேலூயா. 5வது காரியம், உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஒரு உதவி இந்த மாதத்துல வரப்போகுது. ஆண்டவர் சொல்றாரு, ஹெல்ப்பர். சகாயம் என்றால் அவர் உதவி செய்கிறவர். அந்த உதவியாளர் நமக்கு உதவி செய்ய அவர் கரணிட்ட. ஒருவேளை இந்த இடத்துல எனக்கு உதவி செய்தா நல்லமா இருக்கும், யாராவது உதவி செய்ய வரமாட்டாங்களா நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஹெல்ப் பண்ண இயேசு வருகிறார். நீங்க ஒருவேளை நம்பிக்கையற்ற இடத்துல நிற்கும் போது அந்த இடத்துல உங்களுக்கு உதவி செய்ய வருகிறார் அவர். யாக்கோபு சொன்னார், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நாம காலில் போய் நின்றுங்க. இனிமே நீங்க கேட்கணும். இந்த மாசத்துல டெய்லி கேட்கணும். ஏன்னா யாக்கோபு கேட்டார். இன்னைக்கு கேட்கிறவங்களுக்கு எப்படி? இறுக பிடிக்கிறவனுக்கு, விடாமல் போராடுகிறவனுக்கு எந்த மனிதனும் தொட முடியாத ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. அல்லேலூயா. சபையே, இந்த மாசம் நீ ஒருவேளை இடிந்து போய் நிற்கலாம். ஒருவேளை நீ இந்த இறுதி பிடிப்பை பிடித்திருக்கிறேன் அப்படின்னு நினைக்கலாம். இறுகப்பிடி, இயேசுவை இறுகப்பிடி. ஆண்டவர் உன் குடும்பத்தில் இருக்கிற குழப்பத்தை நீக்கி உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறாரு. என் பிள்ளைகளை நான் எப்படி வளர்க்க போறேன், என் பிள்ளைகளை எந்த காரியத்தை நடத்த போறேன் நீ கவலைப்படுற இல்ல, அந்த காரியத்தை கர்த்தர் உன் கரத்தை பிடித்து நடத்துவேன் என்று சொல்லுகிறார். இந்த மாசத்துல உன் கடன்ல ஒரு அடையாளத்தை நீ காண்ப. ஆண்டவர் விடமாட்டேன்றார், உன்னை விடமாட்டேன். சங்கீதம் 46:1 தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான 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 துணையாய் அவர் இருக்க போகிறார். அல்லேலூயா. தினமும் 5 மணிக்கு காலையில ஒருவேளை நீங்க எழுந்திருக்கிற பழக்கம் இருந்தா நீங்க எழுந்து, ஆண்டவரே இந்த மாசம் நான் விழமாட்டேன், இந்த 31 நாளும் நான் சாட்சியா தான் நிற்பேன் அப்படின்னு நான் வாரம் நீங்க தான் சாட்சி. இந்த மாதத்தை நீங்க நல்லா தான் முடிப்பீங்க. உங்க ஆற்றங்கரையில நீங்க நிக்கிறீங்கன்னு நினைச்சுக்கங்க, இயேசுவை பிடிச்சுக்குங்க. சபையே, நீங்க இயேசுவை பிடிச்சிங்கன்னா பாருங்க, இப்ப பொழுது லேசா விடிஞ்சிருச்சு. யாக்கோபுக்கு விடிஞ்சிச்சு. அவர் சொன்னார், ஆண்டவரே விடிஞ்சிருச்சு, நான் போகணும், என்னை விட்டுருன்னு. பிடிச்சிக்குங்க. காலையில நீங்க இரவு அந்த அந்த அதிகாலையில நீங்க ஜெபிக்க 5 மணிக்கு எழுந்து உட்காந்து ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த பொழுது விடிகிறதுக்குள்ள கர்த்தர் உங்களை விட்டு நான் போகணும்னு சொல்றதை நீங்க பார்ப்பீங்க. இந்த மாசம் சொல்றாரு, முதல் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, பயப்படாதே. பயந்தா அவர் இறங்கி வருவாரு. நீங்க பயத்தை ஆண்டவர்ட்ட போய் சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னா அவர் இறங்கி இருக்கிறத பார்ப்பீங்க. 2வது, நான் உன்னோட இருக்கிறேன்னு சொன்னாரு. நீங்க தனிமையை தூரமா துரத்துங்க, ஏசு என் கூட தான் இருக்கிறாருன்னு நம்புங்க. திகையாது, நான் உங்க குழப்பம் உங்க வாழ்க்கையில வேண்டான்றாரு ஆண்டவர். நீ ஒன்னும் குழியில இல்ல, நீ என்கிட்ட இருக்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. 4வது, உன்னை பலப்படுத்துவேன். அப்படின்னா பலவீனத்துல நான் இல்லைன்றத நீங்க நம்புங்க. ஆண்டவர் உங்களுக்கு சகாயம் பண்ணும்படிக்கு நீங்க இறுக பிடிங்க. இந்த மாசம் பிடிச்சாதான் ஆசீர்வாதம். ஒரு டிமாண்ட் வைக்கிறாரு, இது வரைக்கும் நான் கொடுத்துக்கிட்டே இருந்தேன், இப்ப நீ என்னை இறுக பிடிச்சேன்னா ஒரு ஆசீர்வாதத்தை
இயேசு கொடுக்கிறாரு. யாருக்கு இந்த இந்த மாசம் இந்த ஆசீர்வாதம் கொடுக்க போறாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா யாக்கோபை போல யாரு நான் இறுக ஏசப்பா பிடிப்பேன்னு சொல்றாங்களோ, ஆண்டவரே உம்மை விடமாட்டேன்னு சொல்றாங்களோ, அவங்க கை சொர்ந்து போகிற வரைக்கும் அவங்களை பிடிக்கிறாங்களோ, இறுக முட்டி போட்டு அவரை பிடிக்கிறாங்களோ, அவங்களுக்கு கர்த்தர் இந்த நாள்ல நிச்சயமா இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரமா மாத்துவாரு. நீங்க ஒவ்வொரு நாளும் வீட்டை விட்டு கிளம்பும்போது அந்த வாக்கு தத்தத்தின் சொந்தக்காரா மாறுறீங்க. இருக்கீங்களா? ஆண்டவர் நிச்சயமா பயப்படாதீங்க, தைரியமா ஆண்டவர்கிட்ட பேசுங்க. எந்த இடத்துல வந்தாலும் நீங்க முழங்கால் படியிட்டு ஆண்டவர் சமூகத்துல உட்காந்து எல்லா காரியத்தையும் ஜெபம் பண்ணி அவர் காலையில அவருடைய பாதத்துக்குள்ள நீங்க அர்ப்பணிச்சு ஒப்பு கொடுத்துருங்க. காலையில கர்த்தர் எல்லாத்தையும் மாத்தி போடுவார். நம்புங்க, உங்க வாக்கு தத்தம் செயல்பட ஆரம்பிக்கும், செயல்பட ஆரம்பிக்கும், செயல்பட ஆரம்பிக்கும். அப்படி செயல்பட கர்த்தருடைய கிருபை அளவில்லாமல் இறங்கி வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சகோதரி ஒருத்தவங்க, அவங்க பேர் ராணி. அந்த அக்கா 42 வயதுள்ள அந்த சகோதரி. அவங்க வீட்டுக்காரர் ஒரு டிரைவர். அவங்க என்ன செஞ்சாங்க, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய காரியத்தில் அவங்க வழி நடத்தப்படுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. இப்படி அதிகாலையில் ஒரு நாள் அவங்க வாழ்க்கையில் திடீர்னு ஒரு காரியம் நடந்துருச்சு. என்னன்னா, அவங்க வீட்டுக்காரர் ஓட்டிட்டு போன வாகனத்தில் விபத்தாகி ஆல் ஸ்பாட்லேயே அவுட் ஆயிட்டாரு. லாரி டிரைவரு அவர் இறந்துட்டாரு. அவங்களுக்கு 15 வயசுல ஒரு பாப்பாவும் 12 வயசுல ஒரு பாப்பா, 2 பேர், 2 பொம்பளை பிள்ளை இருக்காங்க. அவங்க திடீர்னு நடுவில் நிறுத்தப்பட்டாங்க. 3 லட்சம் கடன் வேற இருக்கு. திடீர்னு வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. அவங்களுக்கு 3 லட்சம் கடன் வேற, வாடகை வீட்டில் தான் இருக்கிறாங்க. பயங்கரமாக மாட்டிக்கிட்டாங்க, ஒரு சிக்கலில் நிற்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த 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 சாவை அடக்கம் பண்ணுறது கூட அவங்கள்ட்ட பணம் இல்லை. அவ்வளோ கஷ்டத்தில் அவங்க மாட்டிக்கிட்டாங்க. இன்னைக்கு ராத்திரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ராணியக்கா அழுதுகிட்டு இருக்கிறாங்க. 2 பொம்பளை பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு கட்டி பிடிச்சி அழுது கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. சின்ன பொண்ணு கேட்குறா, அம்மா இனிமே நாம் என்ன செய்ய போகிறோம்? இனிமே நாம் என்ன செய்ய போகிறோம்? நமக்கு யார் இருக்கா? ஏன்னா அவர் திடீர்னு இறந்துட்டாரு. வேலைக்கு எப்பயும் போல போனவர். இவங்க வேலைக்கு போயிட்டு அவர் பணம் கொண்டு வருவான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மகளுக்கு ஒரு 42 வயசு தான் ஆகுது. 2 பொம்பளை பிள்ளைய வச்சுட்டு நிற்கிறாங்க. எல்லாம் மரணம் சம்பவிச்சிருச்சு. அவங்க தவிக்கிறாங்க. அந்த அக்கா யாருக்கிட்ட என்ன பதில் சொல்றது? 3 லட்சத்தை கேட்டு நெருக்குவாங்களே. இன்னைக்கு ராத்திரி எல்லாமே போச்சே, போனவர் முடிஞ்சிருச்சு. நைட்டு அவங்களுக்கு ரிசல்ட் வருது, அவர் இறந்துட்டாருன்னு. என்ன முடிவு எடுக்கிறது? யாருக்கிட்ட போய் நிற்கிறது? தத்தளிக்கிறாங்க. நான் எங்க போவேன், என்ன செய்வேன்னு முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட அழுதும் பொழுது அவங்களுக்கு முன்னாடி திறந்திருந்த பைபிள்ல இந்த வாக்குத்தத்தை எழுதி இருந்துச்சான். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். இந்த வார்த்தை எழுதியிருந்தோடனே அவங்க பயப்படாதே, உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் என்று சொன்ன வார்த்தை அவங்க உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய சமாதானம், பெரிய சமாதானம். நான் இந்த இந்த சாட்சியை கேட்ட பொழுது அது எப்படி உள்ளத்துக்குள்ள ஒரு சமாதானம் வந்திருக்கும், அது எப்படி இருக்கும்னு நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். காலையில் ஒரு சகோதரி நான் சந்தித்தேன். ஒரு சந்திரிக்கலை. அவங்க திடீர்னு என்கிட்ட ஃபோன் பண்ணி, பாஸ்டர் எனக்கு ஒரு இட்லி வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. சரின்னு சொல்லி யோசித்தேன். சரி பரவாயில்ல, வாங்கிட்டு வந்து கொடுப்போம் அப்படின்னு வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். கொடுத்துட்டு வந்தோடனே ஒரு மனசு சமாதானமே இல்லை. ஒரு ஊழியக்காரங்களை நடத்துகிற விதம் இப்படி இருக்க, நமக்கு ரொம்ப நம்மளை ஒரு மாதிரி அவமானப்படுத்துறது போல இருக்கு. இந்த காசு வாங்கி கொடுத்தோமே, இது யார் கணக்கில் எழுதுவாங்க, இது எப்படி இது இருக்கும்? சரி காசு விடு, என்ன பெரிய 50-60 ரூபாயில் என்ன ஆயிர போகிறோம்? ஒரு ஊழியக்காரங்களை என்ன செய்யணும் நடத்தணுன்ற கூட தெரியாமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே வரேன்.
வாசலில் வந்து டூ வீலரை எடுத்து திருப்பும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த இட்லி வாங்கி கொடுத்த கணக்கை என் கணக்கில் சேர்த்துக்கடா, என் கணக்கில் சேர்த்துக்க, இந்த அவமானத்தையும் என் கணக்கில் சேர்த்துக்க. ஒன்று அவங்க அவமானப்படுத்த நினைச்சல, இந்த அவமானத்தை ஏன் மேலே சேர்த்துக்க, என் கணக்கில் சேர்த்துக்கன்னு எனக்குள்ள இருந்த ஒரு அப்படின்னும் போது எனக்குள்ள இருந்த அந்த அவமானப்பட்ட எண்ணம் வெளியே போயிடுச்சு. நம்ம ஏன்டா இப்படி நினைச்சோன்ற எண்ணம் எனக்குள்ள உருந்துருச்சு. அந்த ஒரு நிமிஷம் என்னை வாட விடாம அவர் ஏதோ நினைச்சா அவர் கீழே வந்து நின்று அந்த முன்னாடி அவ்வளோ பரலோகத்துல வந்து இறங்கி வந்து நின்னது போல நின்று நேரடியாக நின்று சொல்ற மாதிரி இருக்கு. டூ வீலர் நடுவில் நிற்கிது, நான் இந்த பக்கம் நிற்கிறேன், அந்த பக்கம் நின்று என்கிட்ட சொல்ற மாதிரி இருக்கு, இந்த அவமானத்தை என்னோட சேர்த்துரு, நான் அவமானப்பட்டேன் பாரு, அந்த அவமானத்தோட அவமானமா இதை எண்ணிக்கிறேன்னாரு. ஒரு நிமிஷம் மறந்து அப்படியே எனக்குள்ள இருக்க அந்த எண்ணம் போயிருச்சு. அப்புறம் யோசிச்சேன், நம்ம தேவனோட பெரிய ஆள் இல்லையே, ஆண்டவரை எவ்வளவோ அவமானப்படுத்தினாங்க, நம்ம என்ன பெரிய ஆளா, நம்ம ஏன் இப்படி யோசிச்சோம், நமக்குள்ள இந்த எண்ணம் அப்படியே வந்துச்சு. அவங்க ஏதோ ஒரு உதவியற்ற ஏதோ ஒரு சூழ்நிலையில சொல்லியிருந்திருப்பாங்களே. அப்புறம் உணர்வு ஓடியாது. அப்புறம் யோசிக்கிறேன், ஏதோ ஒரு நிலையில, எல்லா நேரமும் நம்ம சொல்ல போறாங்க, ஏதோ ஒரு எமர்ஜென்சியில சொல்லியிருப்பாங்க, திடீர்னு நம்ம போய் இப்படி நினைச்சிட்டோமேன்னு நான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டேன். அவர் சொல்றாரு, நான் துக்கப்படுறேன்னு வந்து நிற்கிறாரு, இந்த அவமானத்தை என் கணக்கில் சேர்த்துக்க, நீ இந்த காசு அவ்வளோதானடா, இது என் கணக்கில் வச்சுக்கன்றாரு. எப்படி இருக்கும்? அப்போ ஒரு மனுஷியை விசாரிக்கிறவர் எப்படிப்பட்டவர் என்பதானு. அப்போ இந்த சகோதரி அழும்பொழுது இந்த வார்த்தை கொடுத்தாங்கன்னும் போது நான் ரொம்ப நான் கலங்கி போனேன். இந்த வார்த்தையை அந்த அக்கா பிடிச்சிக்கிட்டாங்க, அந்த ராணி அக்கா பிடிச்சிக்கிட்டாங்க. அவங்க இந்த வசனத்தை ஒரு பேப்பரில் பெருசாக எழுதி முன்னாடி வீட்டுக்கிட்ட அந்த கிளாக் இப்போ மாட்டுவோம்ல, வீட்டுக்குள்ள எப்பயுமே தெரியும் பார்க்குற அந்த கிளாக்கை கழட்டிட்டு அந்த இடத்துல இந்த வசனத்தை ஓட்டிக்கிட்டாங்க. ஏன்னா நம்ம அடிக்கடி நம்மளை மறந்து இல்லை ஏதாவது ஒன்று எமர்ஜென்சி கிளம்பணும்னா நம்ம ஒரு வீட்டில் ஒரு கிளாக்கு ஒரு இடத்துல மாட்டிட்டோன்னு வச்சுங்களேன், எப்போ போனாலும் மணி என்னன்னு பார்க்கறதுக்கு டக்குன்னு அந்த கிளாக்கை பார்ப்போம்ல, அந்த இடத்துல அந்த வசனத்தை ஓட்டிட்டாங்க. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் தேவன்றதை ஒட்டிட்டாங்க. எப்பெல்லாம் எல்லாம் கிளம்பி அவசரமா ஓடும்போது டைம் பார்க்குற திரும்புவாங்கல்ல, பயப்படாது, நான் உன்னோட இருக்கிறேன், இந்த வாக்குத்தத்தம் அவங்ககிட்ட வந்துகிட்டே இருக்கு. அப்போ மகளை கூப்பிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட மாட்டேன்னு சொல்றாருமா. நமக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, அவர் நம்மோட இருக்கிறாரு, நம்ம அவரை பிடிச்சுக்குவோம், நம்மளை அவர் வழி நடத்துவாரு. முதல் மாசத்தினுடைய நாள் வந்த உடனே கடங்காரன் 3 லட்சம் கொடுத்தான் பாருங்க, அவன் வீட்டு வாசல்ல வந்து நிற்கிறான். அவன் நின்னோடனே வாடகைக்கு ஃபோன் பண்ணிட்டாரு ஹவுஸ் ஓனர். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க சொல்கிறாங்க, என் வீட்டுக்காரர் இந்த மாதிரி ஆயிட்டாருன்னு. அந்த வீட்டுக்காரர் சொல்கிறாரு, ஹவுஸ் ஓனர் சொல்கிறாரு, வீடை காலி பண்ண, நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, வீடை காலி பண்ணுன்றாரு. அந்த அக்காவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அவங்க என்ன செய்யறதுன்னு தெரியாமல் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துருக்கும் போது யதார்த்தமாக திரும்பி டயத்தை பார்க்க, பயப்படாதே, உன்னோடு கூட இருக்கிறேன்ற வசனத்தை பிடிச்சுக்கிட்டாங்க. ஆண்டவரே நீர் சொன்னீரே, ஏசப்பா நீங்க சொன்னீங்களே, எனக்கு என் கூட இருக்கிறேன்னு சொன்னீங்களே. அந்த அக்கா பயப்படல. என்ன நடந்துச்சு தெரியுமா? அன்றைக்கு மாலை பொழுதுல அவங்க சபைக்கு ஜெபிக்க கடந்து போகும் பொழுது அந்த சபை பாஸ்டர் வந்து ஒரு 5000 ரூபாய் கையில கொடுத்து, நீங்க கணவர் இல்லாம இருக்கீங்க, நீங்க கஷ்டப்படுவீங்க, இதை கையில வச்சுக்கங்கன்னு கொடுத்துட்டு போங்களாம். அல்லேலூயா. எதிர்பார்க்கல. ஹவுஸ் ஓனருக்கு போன் பண்ணி, இந்தாங்க அவங்க வாடகை, எங்க அப்பா உங்களுக்கு உண்டானதை சரியான நேரத்தில் கொடுப்பாரு, நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு கொடுத்தாங்களாம். கர்த்தர் அவங்களை நடத்தினாரு. 2வது மாதம் பெரிய பொண்ணு +2 படிக்கிறா, அவங்க ஃபீஸ் கட்டணும். அவங்க அந்த 8000 ரூபா ஏதோ பணம் கட்டலைன்னு சொல்லி பெண்டிங் வச்சுருக்கான்னு சொல்லி அவளை ஹால் டிக்கெட் கொடுக்காம வச்சுட்ருக்காங்க. அழுதுட்டு இருக்காங்க, ராணி அக்கா அழுதுட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஆண்டவர் சொன்னார், திகையாதே, எங்கேருந்து வருன்னு தெரியாது, திகையாதே, இந்த வசனமே வந்துகிட்டே இருக்கு, பணம் வர்றதுக்கு எந்த வழியும் இல்லையே, நான் வசனத்தை பிடிச்சுக்கிறேன்,
நான் உன்னோட இருக்கிறேன்னு அதிகாலையில் அப்பா சமூகத்தில் போய் அழுகிறாங்க. அப்பா, நீர் தான் என் வழி, எனக்கு வழி காட்டுங்க, இன்னைக்கு எனக்கு வழி காட்டுங்க, எனக்கு பணம் கட்டுவதற்கு ஒரு காரியத்தை செய்யுங்க அப்படி சொல்லி இவங்க அழுதுகிட்டு இருக்கும் பொழுது அவங்க லாரி ஓட்டினார்ல, அந்த லாரியோடைய ஓனர் வீட்டுக்கு வந்து அந்த மகளை பார்த்து, கடைசியாக அவன் வீட்டுக்காரரு சாகும்போது என்கிட்ட சம்பளம் வாங்கலம்மா, அந்த சம்பளம் இருந்தான்னு ஒரு 8,000 ரூபாயை கையில் கொடுத்துட்டு போகிறாங்க. எவ்வளோ பெண்டிங் வச்சுருந்தாங்க அந்த பணங்க காலேஜ் இதில் 12th 8,000மா, அவர் கடைசி மாதம் சம்பளம் வாங்கலைன்னு சொல்லி அந்த 8,000 கொடுத்துட்டு போனாங்க. இயேசு அப்படிப்பட்டவர். எத்தனை வருஷம் நடத்தினார் தெரியுமா அந்த ஆச்சரியமா? 3 வருஷம் இவங்க வேலைக்கு போகாமல் பிள்ளைகளை படிக்க வச்சு நடத்துகிற அளவுக்கு கத்தர் கொடுத்தார். எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியல. அவங்க இந்த 3வது மாதம் அவங்க உடம்பு சரியில்லாமல் போச்சு. அவங்க கை கால் எல்லாம் பலவீனப்பட்டு போய் வலினால வீக்கம் அடைந்து அவங்க அப்படியே சுகர், பிபி, நிறையா பிரச்சனைகள் அந்த அக்காவுக்கு வந்துருச்சு. அவங்க டெஸ்ட் எடுத்து பார்த்தப்ப மாத்திரை நிறைய சாப்பிடணும், காசு இல்லை, வனாந்திர வாழ்க்கை. நான் உன்னை பலப்படுத்துவேன்னு சொன்னாரே அந்த ஆண்டவர்களை, என்னால் முடியலப்பான்னு சொல்லி அவங்க ஜெபிக்கும் பொழுது அந்த சபையில் ஒரு மருத்துவர் இருந்தார், ரட்சிக்கப்பட்டவர் இருந்தார். அவர் என்ன சொல்லிட்டார் தெரியுமா? இனிமே ஒவ்வொரு மாதமும் நான் உங்களுடைய மருத்துவ அந்த மாத்திரையை, உங்களுக்கு என்ன சுகருக்கு ப்ரெஷருக்கு என்ன மாத்திரை நீங்கள் போடணுமோ அந்த மாத்திரையை நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன், மாதம் நீங்கள் என்கிட்ட வாங்கிக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த 3வது மாதம் ராணியக்காட்ட அந்த 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 சர்ச்சில் உள்ள ஒரு மருத்துவர் ரட்சிக்கப்பட்டவர் சொல்லிட்டார், அவங்க சாகுற வரைக்கும் மருந்து மாத்திரை ஃப்ரீ. என் புருஷன் என்னை கைவிட்டாரு, ஆனால் என் தேவன் நான் சாகுற வரைக்கும் என் கையை பிடிச்சிருந்தாரு. என் கணவருக்கு பணம் அனுப்புற இல்லை, ஆனால் என் தேவன், என் பரலோக தேவன் என்னை ஆசீர்வதித்து நான் தனிமையாக இல்லை, இப்போ இந்த வசனத்தை நம்புகிறேன், என்னையோட கூட கத்தர் இருக்கிறாருன்னு சொல்லி அவரை இறுக பிடித்து கொண்டார். சபையே, நீ விடலைனா, ஆண்டவரை பிடிச்சுக்கிட்ட, நான் அவரை விடவே மாட்டேன்னு நீ சொன்னேன்னா உனக்கு சகாயம் பண்ணும்படிக்கு கத்தர் உதவி கரத்தை இந்த நாளிலே நீட்டப் போகிறார். நான் விடமாட்டேன்னு இந்த வார்த்தை நீங்க சொல்லி உங்க குரலை உயர்த்துனீங்கன்னா யாக்கோபை ஆசீர்வதித்தது போல உங்களை இந்த மாதத்துல ஆசீர்வதிக்க போகிறாரு. ஒருவேளை சோதனை வரலாம், சோதனையில நீங்க கடந்து போகலாம், கடனோ, பிள்ளைங்க படிப்போ, வியாதியோ, ஒருவேளை ஜனங்களால் ஒரு தவறான வார்த்தைகளோ, சண்டைகளோ, தேவையில்லாத ரிசல்ட்டுகளோ ஏதோ ஒன்று வரலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் அது மேற்கொள்ள முடியாது. கத்தர் உங்களோட இருக்கிறாரு. நான் அவரை விட்டு விலக மாட்டேன் நீங்கள் நம்பி சொன்னீங்கன்னா கத்தர் சொல்கிறாரு, நான் மௌனமாக இருக்க மாட்டேன்றாரு. அந்த வார்த்தை கொடுக்கிறாரு. நான் உங்களை விட மாட்டேன்னு நீங்க சொன்னீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் மௌனமா இருக்க மாட்டேன்றார். உங்கள்கிட்ட இருக்கீங்களா? சபையே, ராணி அக்காவுக்கு மட்டும்தான் உதவி செய்கிற தேவன் அல்ல, நமக்கும் அவர் இரக்கம் பாராட்டுகிற தேவன். அவங்க 4:30 மணிக்கு அலாரத்தை வச்சு எழுந்து அவங்க 5 மணி வரைக்கும் ஜெபிப்பாங்களாம். இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி அவங்களுடைய சாட்சியை நான் எழுதிட்டு வந்திருக்கேன். அந்த சாட்சியில் அந்த புக்கில் அதில் எழுதியிருக்கு, அவங்க 4:30 மணிக்கு எழுந்து ஜெபிக்க ஆரம்பிப்பாங்களாம். அந்த வெளிச்சம் வரும்பொழுது யாக்கோபை போல அவங்க அந்த வெளிச்சத்தை பார்த்துட்டு விடிஞ்சிருச்சு, ஆசீர்வாதம் வந்துடும் நம்பிக்கையோட ஓடுவாங்களாம். இன்றைக்கு உங்கள் வெளிச்சம் வந்துருச்சு. கத்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கத்தர் கொடுத்து உதவிக்கரத்தை நீட்டி உங்களை வழிநடத்த போகிறார். இந்த மாதம் நீங்க எதிர்பார்த்தது வந்துருச்சுன்னு நம்புங்க. நீங்க எதிர்பார்த்தவை கத்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அது மேன்மையானவைகளாய் இருக்க போகிறது. நாம கண்களை மூடி நாளில் ஜெபிக்கலாம். அந்த நல்ல தகப்பன் நம்மோடு கூட இருந்து நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து நடத்த போகிறாரு. அப்பா, நீங்க சொல்லுங்க, அப்பா இந்த மாசம் யாக்கோபு ஆற்றங்கரையில நின்னாரு, நான் அதே போல இந்த கரையில நிக்கிறது போல நான் இருக்கிறேன்ப்பா. நான் உங்களை இறுக பிடிச்சு கொள்ள வந்திருக்கேன். நான் பயப்பட மாட்டேன், நான் திகைய மாட்டேன். ஏன்னா நீங்க என் கூட இருக்கிறீங்க, என்னை பலப்படுத்துவீங்க, எனக்கு சகாயம் பண்ணுவீங்க, எனக்கு ஒரு நல்ல
மருத்துவராக இருக்கிறீங்க. எனக்கு ஒருவேளை இந்த நெருக்கம் கண்ணீர் போராட்டத்தில் நான் நினைக்கிறேன், இந்த நாளில் நீங்க என் நாமத்தில் நீ எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று வாக்குரைத்த தேவன் நீங்க எங்களோட இருக்கிறீங்கன்னு நம்பிக்கையோட நான் நிற்கிறேன். நான் பயப்படாதே, பயப்படாதே, தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். பயப்படாதே, அவர் உன்னை நடத்துவார். நீ பயப்படாதே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லியிருக்கிறார். சபையே, நீ பயப்படாதே, இயேசு உன்னோடு இருக்கிறார், உன்னை பலப்படுத்துவார். இந்த மாதத்திலே உனக்கு ஒரு சகாயம் வரும். இன்றைக்கு இந்த மாதத்திலே ஆண்டவர் இந்த 1ஆம் தேதி இன்னைக்கு சொல்றாரு, ஒரு பொழுது விடிஞ்சிருச்சு, ஒரு பொழுது திறந்துருச்சு. கர்த்தர் எல்லா இக்கட்ட மாத்துறாரு, மரணத்தை மாத்துறாரு. ஒரு ஹெல்ப் உனக்கு வருது. இந்த மாதத்துல உனக்கு ஒரு ஆசீர்வாதம் வருது. இயேசு உனக்கு கொடுக்கிறாரு. நீ பயப்படாதே, கர்த்தர் உனக்கு சகாயம் பண்ண போகிறாரு. சபையே, உனக்கு ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்க போகிறாரு. இழந்தது எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கிறவர். இன்றைக்கு கர்த்தர் உனக்கு சொல்றாரு, நான் சகலத்தையும் திரும்ப கொடுப்பேன். என்ன செய்ய போறேன், பிள்ளைக்காக என்ன செய்ய போறேன் நினைச்சல, கடனுக்காக என்ன செய்ய போறேன் நினைச்சல, ஒரு பாதையை திறக்கிறாரு. ஒரு வழி வருது, ஒரு காரியத்தை செயல்படுத்த போறாரு. அந்த ராணிக்காக்கு மட்டும் இல்ல, கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ஒரு பாதையை திறப்பேன். நீ தனிமையா நிக்கிறேன்னு எனக்கு தெரியும், நான் உனக்கு ஒரு உதவி கரத்தை நீட்டுவேன். இந்த மாதம் உனக்கு ஒரு உதவி வரும். அது நீ ஆச்சரியப்படத்தக்கதாக கர்த்தர் உனக்கு செய்வேன் என்று சொல்லுகிறார். உம்முடைய கரத்துல இந்த பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறேனப்பா. இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு ஜெபிக்கிறவங்க 31 நாள் ஜெபித்த பிறகு அடுத்த மாதம் தொடங்கும் பொழுது அத்தனையும் இவர்களுக்கு பூத்து குலுங்குற ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் இவங்க அதிகாலையில உம்மிடத்துல வந்து நின்று, நான் இந்த காரியங்கள் எல்லாம் நினைச்சிருக்கேன், இனிமே இதை குறித்து நான் நீ பயப்பட மாட்டேன், நான் திகைய மாட்டேன், நீங்க என் தேவன் இருக்கீங்க, நான் எந்த இடத்துல திகைத்து போய் நிக்க மாட்டேன், இனி திகைய மாட்டேன், நான் திகைய மாட்டேன், நான் இந்த இடத்துல நின்று குழம்பி தவிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு உதவியாளர் இருக்கிறார், எனக்கு ஒரு உதவி செய்கிறவர் இருக்கிறார், எனக்கு ஒரு ஹெல்ப்பர் இருக்கிறாங்க, நான் கவலைப்பட மாட்டேன்னு சொல்லி நம்பிக்கையோட காத்திருக்கிற பிள்ளைகளை நீங்க இந்த மாதத்துல சந்திக்க போறதுக்காய் நன்றி. உங்க கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இந்த கரத்துல பிள்ளைகளை அர்ப்பணிக்கிற ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க கூட இருந்து நடத்துங்க, சாட்சியாக்குங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.